ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கேலஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குறைந்த வருமானத்தில் சேமிக்க டிப்ஸாக தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட சம்பளம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதில் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது இன்றைக்கான வீடியோ. அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா ரிசீவ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங், மணி சேவிங் டிப்ஸ், ஐடியாஸ் எல்லாமே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 1 கிராம் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7140 ரூபா. 1 பவுண்ட் தங்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57,120 ரூபா. 1 கிராம் வெள்ளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இதுதான் இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டு. அண்ட் தங்கத்தோட விலை இப்போ கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ கோல்டு சீட் பே பண்ணோம் அப்படின்னு இருக்கவங்க மறக்காமல் பே பண்ணிவிடுங்க. ஏன்னா கோல்டு ரேட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் 7140 ரூபா இருக்கப்போ பே பண்ணிவிடுங்க. திடீர்னு 7300, 400 கூட தாண்டறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், சம்பளம் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்றத யோசிக்கவே கூடாது. குறைஞ்ச சம்பளத்துலேயும் நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சேவிங்ஸ் ஒருத்தர் லைஃப்பில் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு யார்ட்டையாவது கடன் கேட்டோன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேர்த்து வைக்கிற சேமிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, சேமிச்சே ஆகணும். நம்ம சேமித்தோம்னா யார்கிட்டயும் போய் நிற்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஒருத்தரும் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பட்ஜெட் பிளானிங் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் பட்ஜெட் இருந்தால் மட்டும்தான், நம்ம பட்ஜெட் போட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸ் சாத்தியமே. பட்ஜெட் போடலைன்னா எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ போகுது, இதுக்கு எவ்வளோ போகுது, அதுக்கு எவ்வளோ போகுது நமக்கு தெரியவே தெரியாது. பட் நம்ம நிறையவே செலவு செஞ்சுருப்போம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு ரூபாய் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஸோ அந்த காசை கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்தும் வைக்கணும். சேர்த்து வச்சாதான் நம்மளும் நம்மளோட குழந்தைங்களும் பின்னாடி வர போகிற நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸும் நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வருமானம் வருது அப்படின்னா அதுலேருந்து 20லேருந்து 25% சேமிச்சே ஆகணும். அப்படி சேமித்தா மட்டும்தான் நம்ம நிறைய பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா நம்ம எப்படி இருக்கோமோ மிடில் கிளாஸ்லேயே இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 20லேருந்து 25% சேமிக்கணும். உங்களுக்கு கடன் எதுவுமே இல்லை அப்படின்னா 50% நீங்கள் சேமித்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். உங்களோட வீடு கட்டணும், இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். 20 to 25% சேவிங்ஸ். சேல்ரி வருது அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சேவிங்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலவுக்கு எடுத்து வைங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ரொம்ப சேவ் பண்ணவில்லை அப்படின்னாலும் ஒரு 2000, ஒரு 3000, ஒரு 5000 போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க் இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா செலவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் ஆகிடும். செலவு அதிகமாகாது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே சேல்ரி வந்தோன்னே ஃபஸ்ட்டு சேவிங்ஸில் போடுங்க. அதுக்கப்புறமா செலவுக்கு எடுத்து வைங்க. இது ரொம்ப முக்கியம். இருந்து செலவாயிடுதா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் அப்படியே இல்லை அப்படின்னா இந்தியன் பேங்க்கு, அதே மாதிரி கனரா பேங்க், நிறைய பேங்க்லேயும் இருக்குது. ஆனால் எல்லாத்த விட போஸ்ட் ஆஃபீஸ் தான் சேஃப் அண்ட் செக்யூர். அதே போலவே இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். ரொம்ப வித்தியாசப்படலைனாலும் கொஞ்சம் அதிகம் தான் போஸ்ட் ஆஃபீஸில் மற்ற பேங்க்கை விட. எப்போயுமே போஸ்ட் ஆஃபீஸை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதிகமாக நான் சேவிங்ஸ் பண்ணுறதும் போஸ்ட் ஆஃபீஸில் தான் பண்ணுவேன். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்துலையும், டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயும் சேவ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதிகமாக பணம் சேமிக்க முடியும். முக்கியமாக எது சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கிராசரிஸ் வாங்குகிறோம், மளிகை ஜாமான் வாங்குகிறப்போ அதை நம்ம ஒரு ஹோல்சேல் ஷாப்னு இருக்கும் இல்லையா, அந்த கடையில் நம்ம வாங்கினோன்னா நம்மளுக்கு நிறைய மிச்சமாகும். ஒரு பொருளே மிச்சமாகும். 10 ரூபா இருக்கிற பொருள் 8 ரூபாய்க்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிராசரி ஷாப்பில் போய் வாங்கிக்கணும். அப்படி வாங்குறப்ப நம்மளுக்கு அதிகமாக பணம் மிச்சமாகும். வாங்குறப்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் கிராசரிஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சீரகமாக இருக்கட்டும், பெருஞ்சீரகம் இருக்கட்டும், அதெல்லாம் மந்த் வைஸாக நம்ம வாங்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். அளவு பார்த்துட்டு இது இந்த மந்த்துக்கும் யூஸ் ஆகுமா, அந்த மாதிரி சேர்த்து வாங்கி, எப்போயுமே முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வெயிலில் காய வச்சு நம்ம கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க பல்காக. விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி வெயிலில் காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நிறையா வாங்குங்க.
இதே வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கி தூக்கி நிறைய பொருள் வந்து நானே அப்படி தான் முன்னாடியெல்லாம் பண்ணுவேன். இப்போல்லாம் அப்படி இல்லை. எனக்கு யூஸே இருக்காது கடலை பருப்பு அதே மாதிரி பாசி பருப்புலாம். ஆனால் தேவையில்லாமல் அதெல்லாம் போய் நான் வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி வாங்குறப்ப நம்மளுக்கு பணமும் வேஸ்ட்டு, நம்ம யூஸ் பண்ணாத பொருள் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து எப்போயுமே வந்து மெனு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீக் வந்து இதான் சமைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி ஒரு பேப்பரில் எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அந்த மாதிரி நம்ம வீக்லி பிளான் பண்ணிவிட்டு கிராசரிஸாக இருந்தாலும் வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் எல்லாமே வாங்கினோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதிகமாக பணம் வந்து மிச்சமாகும். என்னென்னா நம்ம மிடில் கிளாஸில் இருக்கிறப்ப சம்பளம் கம்மியாக வரப்போ ரேஷனில் கிடைக்கிற பொருளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி கொடுக்குறாங்களே அதை வந்து நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் வந்து நான் அதை இட்லிக்கு யூஸ் பண்ணிப்பேன். நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அந்த மாதிரி வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இட்லி அரிசி வாங்குகிற கேஷ் வந்து மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயத்துலையும் இந்த மாதிரி சேமிக்கணும். கோதுமை மாவு வந்து கடையில் வாங்கினோம்னா அதிகமாகும். அதுக்கு பதிலாக அந்த ரேஷனில் கொடுக்குற கோதுமை வந்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக பணம் மிச்சமாகும். அப்புறம் ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரேஷனில் சர்க்கரை கிடைக்குது, டீ தூள் கிடைக்குது. டீ தூள் வந்து நம்ம வெளியில் வாங்குறதோட அது கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டு பிடிக்காது. ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு 10 rupees பாக்கெட் 3 roses அந்த மாதிரி வாங்கி ரேஷனில் கிடைக்கிற டீ தூளோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நம்ம வந்து ரேஷனில் கிடக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறையவே பணம் வந்து மிச்சமாகும். வந்து நம்ம உடம்புக்கு சத்தும் தேடிக்கணும், நம்ம காசு அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் நல்ல ஹெல்த்தியாக. வெளியில் சாப்பிட்றத ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா நிறையா வந்து பணம் வந்து மிச்சமாகும். அதுக்குன்னு சாப்பிடாமே இருக்க முடியாது, நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்றணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ற காசை வந்து மிச்சம் பண்ணி அதை வந்து நம்ம சேவிங்ஸாக மாற்றி அதில் கோல்டு காயின் கூட வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எப்போயுமே வந்து ஒரு விஷயத்துலையும் சேமிக்கணும். வந்து வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா காய்கறி எல்லாமே நம்ம வார சந்தை அந்த மாதிரி போய் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு மளிகை கடையில் போய்ட்டு காய் வச்சுருப்பாங்க, இல்லாமல் இருக்காது ஒரு கடையிலையும். அந்த மாதிரி வாங்கினோன்னா ஒரு பொருள் ஒரு காய்க்குமே ரேட் வந்து ஏற்றி தான் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம சந்தையில் வந்து வீக்லி வெஜிடபிள்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு 2 வாரத்துக்கு ஒருக்கா வாங்கினா கூட போதும். நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கிறனால ரொம்ப ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் ஸ்டோர் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து பணம் வந்து மிச்சமாகும். அப்படின்னா வந்து குழந்தைங்க வச்சுருக்க வீட்டில் வந்து ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாகும். ஸோ வந்து நம்ம சிபிஎஸ்சியில் தான் சேர்ப்போம் அப்படின்னு நம்ம கடன் வாங்கி சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது. என்னோடய பொண்ணு நார்மலான மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, நல்லாவே படிக்கிறாங்க. ஸோ எஜுகேஷன்றது எங்கேயும் இருந்தாலும் நல்லா படிப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட படிக்க வைக்கலாம். ஸோ பட் அவங்கவுங்களோட விருப்பம் அது, நான் தனிப்பட்டு எதுவும் சொல்ல வரல. பட் எந்த ஸ்கூலில் இருந்தாலும் நம்மளோட குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஸோ கடன் வாங்கி சிபிஎஸ்சியில் தான் சேர்க்கணும், இன்டர்நேஷ்னலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு மட்டும் சேர்க்காதீங்க. எங்கே படித்தாலும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஸோ வந்து குழந்தைங்களோட படிப்பு முக்கியம்தான், இருந்தாலும் சிபிஎஸ்சி அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. சிபிஎஸ்சிக்கு போனால் நிறைய காசு வந்து செலவாகும். சிபிஎஸ்சிக்கு இன்டர்நேஷ்னலுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மெட்ரிகுலேஷன் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட சேர்க்கலாம். அதுதான் வந்து என்னோடய சஜஷன். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது, என்னோட சஜஷனாக உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு மேலே உங்களோட விருப்பம். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து தோணும். ஏன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும், நம்ம என்ன ஆப்ஸ் வச்சுருந்தாலும் அதில் என்னென்ன பொருள் இருக்கோ. ஸோ அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஆசையாக வாங்கணும்னு தோணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட் ஆப்ஸ் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதெல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தேவைப்படுற டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னோட சஜஷன். இப்படி பண்ணுறப்போ நம்ம வந்து ஷாப் பண்ணுறது வந்து குறையும். ஸோ நமக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். வீட்டிலே வந்து உண்டியல் சேமிப்பு பண்ணலாம். சின்ன காய் வாங்கிட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொருளும் வாங்கிட்டு நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே நம்ம உண்டியல் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து எல்லாத்தையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம், கோல்டு சீட் போட்டு நம்ம கொஞ்சமாக சம்பளம் வாங்கினாலும் கொஞ்சமாக தங்கத்தில் சேமித்தோம் அப்படின்னா அது வந்து பெரிய தங்கமாக மாறும் ஒரு நாள். ஸோ வந்து கோல்டு சீட் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதில் ஒரு 2000 போடுறதுக்கு பாருங்கள். ஒரு பவுனாச்சும் நம்ம வந்து எடுக்கலாம். ஏன்னா தங்கத்தோட ரேட் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காம சின்ன தங்கமாக வாங்கினா தான் நம்மளால் வந்து
கொஞ்சம் மிடில் கிளாஸ் டு ரிச்சுக்கு வந்து மாற முடியும். மந்த்லி வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த்லி சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு சேவிங்ஸ் பிளான் போட்டுக்கோங்க. 1 இயர் பிளான் இல்லை 6 மந்த்ஸ் பிளான் அந்த மாதிரி போட்டு ஸோ அந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ காசு சம்பளம் வருதுன்னா இதில் ஒரு 500 1000 மாதம் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மொத்த அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ சேவிங் சேலஞ்ச் மாதிரி வந்து அமௌண்ட்டை எடுத்து வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பெருசாக பண்ணி காசை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ஸோ அந்த காசில் வந்து சேர்த்து வச்சு அதை குழந்தைங்களுக்கு வந்து தங்கமாக வாங்கி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக இருந்து சேமிக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து ரிச்சாக மாற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.